வெல்கம் டு அவர் சேனல் தாரகமங்கை. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. 25 வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ இன்னும் 1 day தான் இருக்குது. ஸோ அவங்க எக்ஸாம் டைமில் என்னென்ன மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th எப்படி வந்து அவங்க கடந்து வந்திருப்பாங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்க என்ட்ராகும் போதே நமக்கு என்ன தோணும், அப்பாட ஒரு வழியாக 12th வந்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் போக போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம். ஆனால் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உன் லைஃபு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க, ஒரு மாதிரி ஃபியராகவே வச்சுருப்பாங்க. 10th எழுதுனதுலாம் வந்து பிகினிங் தான், இதுதான் உன்னோட வந்து லைஃபு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு கூட நம்மளை வந்து 10th வாங்கின மார்க் தான் பார்த்தாது, 12th எடுக்கிற மார்க் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ மூவ் ஆகிறதுக்கான ஒரு லைஃப்பில் ஃப்யூச்சரே உனக்கு அதுதான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்து டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கடந்து ஒரு வழியாக எக்ஸாம் முடிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து ஃபியரில் இருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு ஞாபகத்துக்கு வரும் 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஏன்னா வந்து 10th +1 எழுதியிருப்பாங்க. ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒன்று பெருசாக ஒன்று கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எழுதுன மாதிரி தானே, கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக இருப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ஃபியர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும், ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய இந்த டெய்லி வந்து டெஸ்ட்டு ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் டேர்ம் எக்ஸாம், குவார்ட்டர்லி, அப்புறம் மறுபடியும் வந்து செகண்ட் டேர்ம், ஹாஃப்லி ரிவிஷன், இடையில வந்து ப்ராக்டிக்கல், அப்புறம் செகண்ட் ரிவிஷன். ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு எக்ஸாமே இருந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி அதுவே அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் சைக்கிளாகவே வந்து ஒரு 3 years வந்து மாறி இருக்கும். ஸோ வந்து பப்ளிக்குங்கிறதே அவங்க ஃபியர்லெஸ்ஸாக இருப்பாங்க, அதை ஜாலியாக எழுதிட்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ எக்ஸாம் டைமில் என்னென்ன மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஏன் வந்து அவங்களுக்கு ஃபியராக இருக்காதுன்னா, இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸ் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஸோ வருவாங்க, டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ அப்போ வந்து பசங்க வந்து பயப்பட மாட்டாங்க, நம்ம ஸ்கூலில் நம்ம ஜாலியாக எழுதலாம், யாரும் வந்து கண்டிஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க, துருத்துருன்ட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸாம் நடக்க போகிற சென்டரில் ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்து வைப்பாங்க. ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பேசுவாங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால் கூட என்னென்ன நடக்குன்னா, ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேப்பர் கொடுத்தோடனே வேகமாக எழுதிட்டு லாஸ்ட் 5 minutes முன்னாடி எழுதிட்டு பேப்பர் கொடுப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு உட்காந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்துட்டு அப்படியே உட்காந்தே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் வேகமாக எழுதி கொடுப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு டீச்சர்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஹால்குள்ளே வந்து நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எழுதி முடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கோயிங் ஆனில் பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் பண்ணுவாங்களே பாருங்க ஒரு அப்புறம் நம்மளாம் பார்த்தோம்னா எக்ஸாம் முடிச்சுட்டு இங்கு தெளிச்சுட்டு அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மூடுக்கு போயிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணி டூர்லாம் போய் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ அப்டேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அப்டேட்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே பட்டாசுலாம் வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நான் போன டைமில் பார்த்துருந்தேன். அப்போ தான் தெரியும் 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பஸ்ஸில் போகிறவங்க பார்த்திங்கன்னா அப்பா சாமி தாங்க முடியாது, பஸ்ஸில் ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படி போடுவாங்க. பஸ்ஸில் போகிறவங்களாம் நினைப்பாங்க யாரோ இந்த பசங்க அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சு போல 12th எக்ஸாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க, 12th எக்ஸாம் தானே முடிச்சிருக்கேன், ஐஏஎஸ் முடிஞ்ச மாதிரி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு சில வீட்டுக்கு ஆடிட்டே போய் அம்மா எக்ஸாம் முடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஜாலியாக இருக்க போகிறேன் லீவு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மேம் கூட பேசிட்டு வருவாங்க, டீச்சர்ஸை பார்த்து பேசிட்டு.
அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேர் தான் எக்ஸாம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போய் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. ஸோ நானும் கூட அந்த மாதிரி டைப்பு தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஃப்ளாட் ஆயிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 12th முடிச்சுட்டும் என்னோடய மெமரிஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 3 பீப்புள் மட்டும் 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போய் எங்களுக்கு பிடிச்சது வாங்கி கடையில் போய் ஹோட்டலுக்கு போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நல்ல ஒரு குட் மெமரி தான். 12ங்கிறது ஒரு மறக்க முடியாத மெமரி. ஸோ இதெல்லாம் எனக்கு பேசும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் எப்படிலாம் 12th எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணீங்க, என்டர்டெயின் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.